ஹாய் வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே. லாஸ்ட் வாட்டி நடந்த டெட் எக்ஸாமில் எழுதியிருந்தா ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்கலாமேன்ட்டு மிஸ் பண்ணிட்டோன்ட்டு வருத்தத்தில் இருக்கீங்களா? இல்லை நேற்று ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி வாய்ப்பை இழந்துட்டோன்ட்டு கவலையில் இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கானது தான். தயவு செஞ்சு எந்த விதமான மனப்பதற்றமும் இல்லாமல் கவலையும் படாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கான காரணத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். முதல் விஷயம், ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க ஆசிரியர்களுக்காக நடத்தப்படக்கூடிய சிறப்பு தகுதி தேர்வு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பற்றி தான் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த சிறப்பு தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா மிக 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 எளிமையாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் பணியில் உள்ள எல்லாருமே ஈஸியாக பாஸ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்களாம். இதுக்காக நீ எங்கேயும் தேடி அலைய வேணாம். மாநில ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இதற்கான மாதிரி வினாத்தாளையும் பயிற்சி வினாத்தாளையும் அவங்களே பார்த்தீங்கன்னா தயாரித்து வெளியிட்டிருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் நல்லா தயார் செஞ்சாலே போதும். இந்த சிறப்பு தேர்வில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பணியில் உள்ளவர்களுக்கு இன்னொரு குட் நியூஸும் இருக்குது. உங்களுடைய பணிக்காலத்தை சர்வீஸ் ஸ்பீடு கணக்கில் கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பு மதிப்பெண்கள் வெயிட்டேஜ் மார்க் வழங்கப்படும் தகவல் வந்திருக்கு. அரசாங்கத்தோட நோக்கம் என்னென்னா ஏற்கனவே பணியில் இருக்கிற உங்களை தக்க வச்சுக்கணும். அப்படி தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக இந்த தேர்வு நடத்தப்படலை. அதனால் இந்த எக்ஸாம்னால் எந்த ஒரு ஆசிரியரும் வேலையை இழக்க போகிறதில்ல அப்படின்னு மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தா தமிழக அரசு உட்பட பல மாநில அரசும் பார்த்தீங்கன்னா பல ஆசிரியர் சங்கங்களும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் என்ன கேட்கப்பட்டிருக்குன்னா ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த டெட் எக்ஸாமில் இருந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்குறப்போ உச்சநீதிமன்றம் பணியில் உள்ளவர்களுக்கு விலக்கு அளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்திலேயே இந்த டெட் எக்ஸாம் விஷயமா சட்ட திருத்தம் கொண்டு வர ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. யதார்த்தமாக ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். பணியில் இருக்கிற பெரும்பாலான ஆசிரியர்கள்லாம் ஒரு வேளை இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாருக்கும் கட்டாய ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? அப்படி அனுப்புனா அவங்க எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் எப்படி பணப்பலன் கொடுக்க முடியும்? பண பலன்கள் கொடுத்து செட்டில் பண்ணுறது அரசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிதி சுமை அமையும். அது அரசுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலும் கூட. இந்த ரீசனால் தான் பார்த்தீங்கன்னா பணியில் உள்ளவர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படலாம் சொல்கிறாங்க. ஒருவேளை விலக்கு கிடைக்கலாம் கூட கவலைப்பட வேணாம். பணியில் உள்ள ஆசிரியர்களாம் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்காக தான் குறைந்தது 4 முறை பார்த்தீங்கன்னா சிறப்பு தகுதி தேர்வு நடத்த போகிறாங்க. அதனால் லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலையே எழுதலையேன்ட்டு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டிகிட்டே தான் இருக்கும். இந்த சிறப்பு எக்ஸாமுக்கான அறிவிப்பு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். 6th 10th வரையிலான பள்ளி பாட புத்தகங்கள்லாம் சும்மாவாக நீங்கள் ஒரு கதை புக் படிக்கிற மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வாசித்து பாருங்கள். குறிப்பாக SCRT வெளியிடுற அந்த மாதிரி வினாத்தாள்லாம் வந்த உடனே அதை முழுசாக ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் உங்களுடைய கஷ்டம் புரியும். நல்லதே நடக்கும். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.